மீண்டும் வெடித்து சிதறிய F-15 ஃபைட்டர் ஜெட். அமெரிக்காவுக்கு தொடர்ந்த அடி. பந்தர் அப்பாஸில் என்ன நடந்தது? ஹிஸ்புல்லா அடித்திருக்கக்கூடிய 450 ட்ரோன் ஜாக்கெட் என்ன செய்தியை சொல்லுகிறது? ஈரான் இதற்கு மத்தியில் அவங்க அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சமீபத்து செய்தி என்ன? போர் நிறுத்தம் குறித்து எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ரஷ்யா இந்த போரில் இறங்குகிறதா என்கிற சந்தேகத்தை வலுவாக நிபுணர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். தாக்கப்பட்ட டியோ கார்சியா, அது மட்டும் இல்லாம இந்தோனேசியா காசாவுக்கு உதவ முடியாது என்று சொன்னதா? இது மாதிரி பல்வேறுபட்ட தகவல்களை இந்த வீடியோவில் ஆதாரத்தோடு இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம், F-15 விமானம் சாதாரண காசு இல்லைங்க, 800 கோடி ரூபாங்க. இது சாதாரண விலை இல்லை. எப்படின்னு சொன்னா ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் பண்ணுமா, அதாவது வான் பரப்புல ஏறதா விமானம் வந்தா நாங்க அடிச்சு காலி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. வான் பரப்பு மட்டும் இல்ல, கீழே ஏதாவது இருந்தா எர்த்துல இருந்தாலும் நாங்க அடிச்சு காலி பண்ணுவோம், அந்த அளவுக்குள்ள விமானம் இது. இதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா 2600 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா. இதோட சேர்த்து இது ரேடார்லே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாங்க. அந்த விமானம் இன்னைக்கு எப்படி தலையில சுத்தி உழுகுதுங்கிறத பாருங்க. இந்த வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோவில் அந்த விமானம் சுத்துறதை பார்த்தா அப்படியே ட்ரம்ப்பும் நெத்தனியாவும் சுத்துற மாதிரியே நம்மளுக்கு தோணும். அப்படியே சுற்றி இதை விட நீங்கள் எல்லாம் சொல்லிடலாம், ஏ வீடியோடா அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, சங்கிகளுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும். ஏன்னா உண்மையை பார்த்தா அவங்களுக்கு பொய்யா தெரியும், பொய்யை பார்த்தா அவங்களுக்கு உண்மையாக தெரியும். அப்படிதான் நம்ம நிலையில் இருக்கிறாங்க. இதோடைய காட்சியை பாருங்க. அந்த F-15 விமானத்திலிருந்து வரக்கூடிய புகையை பாருங்க. இது ஒரிஜினல் வீடியோ. இந்த சம்பவத்தை இன்னைக்கு ஈரான் நடத்தியிருக்காங்க. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அவங்களுடைய தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிஸ்புல்லாவுடைய தெற்கு பகுதியில் மக்களை குறி வச்சு தாக்கப்படுது. எந்த அளவுக்குனா ஈதுல் ஃபித்ர், அதாவது நோன்பு பெருநாள் அன்னைக்கு கூட அவங்க கொண்டாட முடியாத ஒரு நிலையில 10 லட்சம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து இன்னைக்கு அடுத்து அடிச்சிருக்கக்கூடிய ஒரு அடி. அந்த ட்ரோனுடைய வீடியோவை பாருங்க. ஹெர்மஸ் 450 அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ட்ரோனா இது. இந்த ட்ரோனை இன்னைக்கு அடிச்சு அதனுடைய வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் இறந்து போயிருக்கவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 200 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. நம்ம கஸ்ஸாவில் சொல்லலை, வெஸ்ட் பேங்க்ல சொல்லலை, இப்ப நம்ம ஈரான்ல இறந்து போனாங்க அந்த குழந்தைகளை சொல்லல, லெபனான்ல மட்டும் 200 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்களாம். அதனால தொடர்ந்து ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிரியாத் ஷோம்னா, அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி, இந்த பகுதியில் இன்னைக்கு பஸ்ல ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அட்டாக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. உண்மையிலேயே அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கு. இந்த அட்டாக்கை உண்மையிலேயே நம்ம வரவேற்கல. ஆனா இதுக்கான காரணமா யார் நிற்கிறாங்கன்னு தான் கவனிக்கணும். இதை செஞ்சது யார்? முதல்ல இஸ்ரேல் தானே தொடங்கினா, இஸ்ரேல் தானே தொடர்ந்து அடிச்சான். இதனுடைய விளைவின் காரணமாக அங்க அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் என்னவோ இத்துமர் பென் கியூர்னு ஒருத்தன் இருக்கான், ஆக பெரும் சைத்தான், சைத்தான்ல பெரிய சைத்தாங்க. இங்க நீ யாரெல்லாம் பெரிய பெரிய சைத்தான் நினைச்சு வச்சிருக்கிறீங்களோ, அந்த சைத்தான் எல்லாம் விட பெரிய சைத்தான். அந்த சைத்தான் எப்படிப்பட்ட சைத்தாங்க? சும்மா ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். பெண்களை கற்பழிப்பதும் இராணுவ நடவடிக்கைன்னு சொன்னவன், அப்படிப்பட்டவன். சிறுவர்களை யாராவது துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டாங்க வெஸ்ட் பேங்க்ல, அவங்களுடைய IDF சோல்ஜர்ஸ் போய் கை கொடுத்து சூப்பரா பண்ணப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறவன். இவனை அங்க இருக்க மக்கள்லாம் இன்னைக்கு கேட்கிறான், கேள்வியா கேட்டு, யூ ஆர் தி நாசி, நீ தான்ப்பா உண்மையான நாசி, நீ தான்டா ரொம்ப கெட்டவன் சொல்லி இன்னைக்கு மக்களே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஹிஸ்புல்லா தொடர்ந்து அடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா கிரியாத் ஷோம்னா இந்த பகுதிகளிலையும் இன்னும் பல பகுதிகளிலையும் ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு ஈரான் அவங்களுடைய தரப்புல ஆளில்லா விமானங்கிறாங்க. இது விமானத்துடைய சின்ன விமானம் மாதிரி தெரியுது. இந்த விமானத்தை அடிச்சு அதனுடைய வீடியோக்கள் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. அவங்க 129 அப்படின்னு சொல்ற ஒரு விமானம், இது பந்தர் அப்பாஸ். பந்தர் அப்பாஸ் எங்க இருக்குன்னு சொன்னா ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஒரு கார்னர் பகுதிங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு கார்னர் பகுதி, சின்ன பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு ஆளில்லா விமானம் 129 அப்படிங்கிற ஒரு சிறிய ரக விமானத்தை ஈரான் அடிச்சு அந்த காட்சி இன்னைக்கு பதிவு பண்ணி தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல இவங்களுடைய அழிச்சாட்டியங்கள், அட்டூழியங்களுக்கு மக்கள் இவங்க அடி வாங்குறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளவு அட்டூழியங்கள் பண்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு கியூபாவுடைய பிரச்சனை இன்னைக்கு ஒரே வாரத்தில் அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில், குறிப்பாக ஹவாலா போன்ற தலைநகரங்களில் முழுவதுமாக கரண்ட் இல்லாமல் இருக்கு. காரணம் என்ன? வெனிசுலாவோட தொடர்பு வச்சிருந்த நீனு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி
நிக்காலஸ் மாத்ரே வந்து கடத்தப்படுறாரு. அதே ஜனவரி மாதம் 11ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, கியூபாவை முழுவதுமா நாங்கள் எடுத்துக்க போகிறோம், அங்கே ஆயில் சப்ளை கொடுக்க மாட்டோம். ஏன்னா பெரும்பாலும் ஆயில் செக்டாரு இவங்க வந்து வெனிசுலா நம்பி தான் இருந்தாங்க. ஆயிலை கட் பண்ணோன்னா அவங்களுக்கு பவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால மிகப்பெரிய அளவுக்கு பவர் கட் ஏற்பட்டு மக்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த வெள்ளைக்குரங்கு என்ன சொல்கிறான்னா, உங்கள் நாடை நாங்கள் எடுத்துக்க நாங்கள் என்ன வேணாலும் செய்வேன், அதை எப்படி வேணாலும் நான் பயன்படுத்துவேன், அது என்னுடைய விருப்பம். எவ்வளோ திமிருத்தரமான பேச்சுன்னு பாருங்க. இப்படி இன்னைக்கு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் உனக்கு என்னைக்குமே நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. சமீபத்தில் 5 நாள்ல நாங்க வந்து மின்சார கட்டமைப்பை தாக்க மாட்டோம், ஏன்னா அது 10 பில்லியன் USD அளவுக்கு இருக்கு, அவங்களால கட்ட முடியாது, அவங்க பாதிப்புக்குள்ளாயிருவாங்க, அதனால நான் தாக்குதல் நடத்த போறேன்னு சொன்ன உடனே அவங்க ஓடோடி வந்து என்கிட்ட நீங்க தாக்குதல் நடத்தாதீங்க, 10 பில்லியன் USD போயிரு எங்களுக்கு அப்படின்னு ஈரான் சொன்னாங்கன்னு ஒரு புழுகுனதுக்கு இப்போ கரண்ட்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் வந்த நியூஸ் என்னன்னா, நாங்கள் அப்படி IRGC என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கத்தம்புல் அலம்பியாவினுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஜில்ஃபுகர் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி ஒரு பேசவே கிடையாது, துருக்கியும் ஏமனும் இந்த விஷயத்தில் மீடியேட்டராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, எங்கள்கிட்ட அந்த தகவல் வரவே இல்லை, நாங்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை, நீ எப்படி நிலையில் வந்தாலும் உன்னை சந்திக்க தயாராக இருக்கிறாங்க, எங்கள் மக்களும் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஈரான் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு இன்னும் தலைக்கு ஏறி கோவத்துக்கு என்ன செய்யலான்னு சொல்லி அடுத்த பிரச்சனைக்கு அவன் முன்னேற்பாடை செஞ்சிருப்பான் அப்படிங்கிறது நீ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன செய்யுது, ரஷ்யா நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்படுது, கிட்டத்தட்ட ஜனவரி 2-3 தான் அந்த குழந்தைகள் இறந்து போனதுக்கே கண்டனத்தை தெரிவிச்சாங்க ரஷ்யா. ஏன்னா ஹர்முஸ் ஜலசந்தியை பூட்ட போறோம் ஈரான் அப்ப சொன்னப்ப கண்டனம் தெரிவிச்சாங்க. இன்னைக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை யார் சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அமெரிக்காவினுடைய எக்ஸ் கர்னல் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேக்ரி கோர்னு சொல்லி அவருடைய பேர், மேக்ரி கோர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல புஷேருங்கிற ஒரு நியூக்ளியர் சைட் இருக்கு, அது எங்க இருக்கு, ஈரான்ல இருக்கு. அந்த நியூக்ளியர் சைட்ல இன்னைக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணா அந்த இடத்துல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா முழுக்க ரஷ்யா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்டாம் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு நிறுவனம், அது கவர்மெண்ட்டை சார்ந்த ஒரு நிறுவனமாய் தெரியுது, அதில் மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபியூல் கொடுத்துருக்குறோம், உள்கட்டமைப்பை சரி பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு லாங் டைம் பிளான் இருக்கு, ரெவன்யூக்காக லாங் டைம் தொலைதூர பார்வையில் எங்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்காக அந்த இடத்துல நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அந்த இடத்துல அட்டாக் பண்ணா, அந்த இடத்த தாக்குதல் பண்ணா நாங்கள் அவரை அடிப்போம் அப்படின்னு புட்டின் பேசியதாக கர்னல் இந்த செய்தியை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஆமா இப்படி ஒரு செய்தி புட்டின் வந்து கொடுத்திருக்கிறாரு. யாருக்குன்னா இஸ்ரேலை கண்டிப்பா நாங்க அடிப்போம், அந்த இடத்துல ஏதாவது பயன்படுத்தப்பட்டா தொடர்ந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதிச்சா நாங்க அடிப்போம் அப்படிங்கிற செய்தியை ரஷ்யா சொன்னதாக கர்னல் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சர்வதேச செய்தியில அதுவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்குது, பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் இன்னொரு தகவல், கத்தாரில் இருக்கக்கூடிய ரசா லஃபான் அப்படிங்கிற ஒரு பகுதி, ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பகுதி தான் கேஸினுடைய எக்ஸ்போர்ட் ஹப், மிகப்பெரிய ஹப். அந்த ஹப்ல மிகப்பெரிய இன்வெஸ்டர் யார் இருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய எக்ஸான் மொபைல் அப்படிங்கிறதும் கொகானாக் பிலிப் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணமா அந்த பகுதியிலையும் ஈரான் இன்னைக்கு தொடர்ந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்குது. இதுக்கிடையில அரபுலக நாடுகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சமூக வலைதளம் இன்னைக்கு பரவலா பேசப்படுது. என்னன்னா, நீங்க தொடர்ந்து ஈரானுடைய, அமெரிக்காட்ட சொன்னாங்களாம், தொடர்ந்து நீங்க ஈரானுடைய அந்த மின் உற்பத்தி நிலையங்களை தாக்காதீங்க, தாக்குனா எங்களை அடிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இவங்க சவுதிக்கார பயில வளைகுடா நாரக்காரங்க எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. உண்மையிலே அப்படி சொல்லக்கூடிய இடத்துல உள்ளவங்க தான் அவங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. டியாகோ கார்சியா, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்தியாவினுடைய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இது ஒன்று. இது யூகேனுடைய யுஎஸ்ஏனுடைய கொலாபரேஷன் இயங்கக்கூடிய ஒரு இராணுவ தளம். இந்த தளம், இந்த இடத்துல ஏற்கனவே ஈரான் அடிச்சு அந்த பகுதியில் என்னுடைய திறன் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு தரப்புல ஈரான் வந்து முதல்ல மறுத்தாங்க, இன்னொரு தரப்புல தன்னுடைய வலிமையை பறைசாற்றுறதுக்காக
வேற நாடுகளுக்கு நான் எவ்வளவு சக்திவானன்னு காட்டுறதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியும் பரவலா மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. இன்னைக்கு அதே பகுதியில் 4 மிசில்ஸ் ஏவுனதாகவும் அந்த 4 மிசில்ஸ்ல 2 மிசில்ஸ் வந்து அட்டாக் பண்ணதாகவும் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஈரானுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய முகமது பாக்கர் குலிஃபாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்றவங்க இந்த குலிஃபாஃப். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா எங்கிட்ட சொல்றதெல்லாம் வெற்று வார்த்தையா இருக்குது. அமெரிக்காவுடைய அரசு கருவூல பத்திரங்கள், அதாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பாண்ட் மாதிரியான பத்திரங்கள், அது ஈரான் மக்களுடைய இரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கு. யார் அதை வாங்கினாலும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. கூடுதலா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த 5 நாள் பேச்சுவார்த்தை, 5 நாள் நாங்க உள்கட்டமைப்பை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தை. இது எப்படின்னா சந்தையை நிலைப்படுத்துறதுக்காக. இது என்ன சந்தையை நிலைப்படுத்துறதுக்காக அப்படின்னா, மார்க்கெட்டில் கோல்டுடைய ரேட்டை, கச்சா எண்ணெயுடைய ரேட்டை கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா கோல்டு இவங்கிட்ட தான் உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. 8133 டன் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னா, அந்த 8133 டன்னை, அதாவது ஒலிம்பிக்கினுடைய நீச்சல் குளத்தில் போட்டு 3 ஒலிம்பிக்கினுடைய நீச்சல் குளத்தில் போட்டு நெப்புனா நம்பிருமா, அந்த அளவுக்கு தங்கம் வச்சிருக்காங்களாம். அந்த தங்கத்தினுடைய விலையை நிலைப்படுத்துறதுக்காக, மாதிரி சந்தையை நிலைப்படுத்துறதுக்காக இந்த அறிவிப்பு. இன்னொன்று என்னன்னா, இந்த 5 நாள் வந்து ப்ரீ பிளானுக்கு ரெடி ஆகிறதுக்காக இங்கே செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் பல சம்பவங்களை பார்த்துட்டோம். ஜூன் 12 இப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கப்ப தாக்குதல் நடந்தது. இப்ப பிப்ரவரி 26, 27 வியன்னாவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது தாக்குதல் நடந்தது. அதனால் நாங்கள் இதை நம்ப தயாரா இல்லை, நாங்கள் முழுவதும் இதற்காக தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு ஈரானுடைய சபாநாயகர் குலிஃபாஃப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் 2 வீடியோ தாங்க சமூக வலைதளங்களில் ரொம்ப ஃபேமஸா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நிதியை எடுத்து ஈரானுக்கு கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அப்படின்னு ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் வர்றாங்க, வயதானவங்க, அவங்க கையில் காலில் இருக்க கோல்டை எடுத்து நான் வந்து அங்கே ஈரானுடைய மக்களுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த கோல்டை அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 22,500 USD வந்து இன்னைக்கு ஈரானுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் அந்த வீடியோ இன்னைக்கு வைரலா இருக்கு. அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை நடக்கவே முடியல. குறிப்பா இந்த வீடியோவை பாருங்க. அந்த கையில, அந்த குழந்தையினுடைய கையில ஒரு கம்மல் மாதிரி இருக்கு, கோல்டு கம்மல் மாதிரி இருக்கு. நடக்கவே முடியாம வந்து அந்த குழந்தை அப்படியே தவந்து வந்து அந்த கோல்டு கம்மலை அங்க போடுது. இந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. இது காஷ்மீரில் நடந்திருக்கு. இந்தியாவில் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அதை செய்யப்பட்டிருக்கதா பரவலாக பேசப்படுதுங்க. இதுக்கெல்லாம் இந்தோனேஷியா நடந்திருக்க இன்னொரு முக்கியமான மேட்ரு. அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் சுபியாண்டோ, அவருடைய பேரையும் ஒழுங்காக வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த சுபியாண்டோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், 1 பில்லியன் USD கொடுக்கணுமா. எதுக்குன்னா, கஸ்ஸாவில் இருக்கக்கூடிய அமைதி வாரியம் ஒன்று, டெக்னிக்கல் குரூப் ஒன்று, 2 குரூப்பை பிரிச்சாங்க. அதில் டோனி பிளேயர் ஒரு ஆள், இன்னொருத்தவன் யாருன்னா போர் குற்றவாளி நெத்தனியா ஒருத்தன், அந்த ஃப்ராடு. இதெல்லாம் வச்சு அமைதி வாரியம் பாருங்க, கொலகாரன் அமைதி வாரியத்தில் இருப்பான். இங்கே கேள்விப்பட்டிருப்போமா? அந்த அமைதி வாரியத்துக்கு ஜேடி வான்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னா, நாங்கள் தான் கஸ்ஸாவை அடித்தோம், எல்லாம் பண்ணோம், ஆயுதமெல்லாம் எல்லாம் கொடுத்தோம். ஆனால் அதை ரீஒர்க் பண்ணனா, புலர் நிர்ணயம் செய்யணும் யார் செய்வாங்கன்னா, அரபு நாடுகள் தான் செய்யணுமா, நம்ம தான் செய்யணுமா அப்படின்னு சொன்னால் ஜேடி வான்ஸ். இப்போ இவர்கிட்ட கேட்ட உடனே இந்தோனேஷியாவுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா, $1 பில்லியன் கொடுத்தலாம் நாங்கள் சேர முடியாது, நாங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த செய்தி $1 பில்லியன் கொடுத்து சேர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க 8000 சோல்ஜர்ஸ் அங்கே அனுப்புறேன்னு ஒத்துருக்காங்க. $1 பில்லியன் இவங்க கையில் போய் இந்த ஃப்ராடு கையில் கொடுத்தா என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை மறுத்து இருக்கிறாங்க. உள்நாட்டிலும் இது குறித்து விமர்சனம் வந்திருக்காங்க. அந்த விமர்சனத்தை உண்மையை நம்ம கண்டிக்கணும். காசா மக்களுக்கு ஏன் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அங்கே இருக்க சில முட்டாள்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் சில மக்கள் கண்டிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் உலகத்தளவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்திகளில் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலையும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காரனும் இஸ்ரேல்காரனும் எவ்வளோ அநியாயங்கள் செஞ்சுருக்காங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட செய்திகளில் மிக முக்கியமான செய்திகளில் இதுவும் ஒன்றுங்க. அகமது வலா அப்படின்னு 2 பேருக்கு திருமணம் ஆகுது. இந்த திருமணம் எப்போ நடக்குதுன்னு சொன்னால் 2025 டிசம்பரில் நடக்குது. இந்த திருமணம் நடந்து 3 நாள் தான் இவங்க சேர்ந்தே வாழ்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இது அகமத். இந்த ஃபோட்டோவில் அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளட்டாக இருக்கும், அது ரத்தமாக இருக்கும். அந்த ரத்தத்து மேலேயே அவர் அழுது அந்த கண்ணீர் துளி ரத்தத்தை இன்னும்
அதிகமாக்கி அது ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பெட்ஷீட்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த ரூமை விட்டு 14 நாள் வராமல் அங்கேயே இருக்கிறாரு. யாராவது போய் கூப்பிட்டா கூட வராதீங்க, பக்கத்தில் வராதீங்க அப்படின்னு கோபமாகறாரு அப்படின்னு அவங்க தாய் நஜ்ஜா சொல்கிறாங்க. சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், இவருக்கு டிசம்பரில் திருமணம் ஆகுது 2025. திருமணமானவனு அந்த சமயத்தில் கட்டுமையான குளிர்கால நேரம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலே பாலைவன பிரதேசங்கள் இன்னும் அதிகமாக குளிராக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் திருமணமான அந்த நாளில் ஒரு கடன் உடனே வாங்கி அந்த சமயத்தில் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க. நடத்தியிருக்கும்போது ஒரு புயல் வருது. அவருடைய டென்ட்டு தான் அவங்களுடைய வீடு, ஃபுல்லாகவே டென்ட்டு தான். அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3வது மாடியில் இருந்து ஒரு மிகப்பெரிய கல்லோடு சேர்ந்து அப்படியே பில்டிங்கே சேர்ந்து சரிஞ்சு விழுகிற மாதிரி அப்படியே வலா, அதாவது அகமதுடைய மனைவி வலா மேலே அப்படியே உழுகுது. அந்த சமயத்தில் நைட்டில் கத்துறாரு. அம்மாவை கூப்பிட்றாரு. அத்தா சாத் அவங்க கூப்பிட்றாங்க, அம்மா நஜா 2 பேர்த்தையும் சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. மனைவியை இழுக்கும் போது உடம்பெல்லாம் ரத்தம். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போனால் வலா இறந்து விட்டாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். கஸாவில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் 93% பில்டிங் டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. மக்கள் அந்த மலையிலையும் பனிலையும் இடிபட்ட பில்டிங்குள்ளே போய் இருந்துக்க முடியுமான்னு இறந்து போனாங்கல்ல, அந்த பில்டிங்கெலாம் உடிஞ்சு இறந்து போனாங்க. அவங்க ஒரு எண்ணிக்கை இருக்காங்க. இவங்க குண்டு போட்டு வெடிக்காத குண்டு வெடித்து இறந்து போனவங்க அது ஒரு தனி எண்ணிக்கை. பஞ்சத்தால் இவங்க உருவாக்கின பஞ்சம் இருக்குல்ல, அந்த பஞ்சத்தால் இறந்து போனவங்க தனி. இவங்க குண்டு போட்டு சாகடிச்சது தனி. இப்படி பல நிலைகளில் சாகடிச்சிருக்காங்க மக்களை. இந்த பில்டிங்குள்ளே போய் அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த பில்டிங்கு அப்படியே இடிஞ்சு மேலே விழுந்ததில் அந்த மனைவி மரணிச்சிடறாங்க. மனைவி மரணித்த உடனே மனைவியினுடைய நினைவாக தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்தையும் தகப்பனார் விவரிக்கிறாரு, சாது விவரிக்கிறாரு. அகமதுக்கு 5 சகோதரர்கள், அகமதுக்கு 6 சகோதரர்கள். அந்த 6 பேரும் இறந்து போயிட்டாங்க. கடைசியாக எனக்கு இவன் இந்த ஒரு பையன்தான். இந்த ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சு இவனுடைய வாழ்க்கையாக நல்லா இருக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்னுடைய மருமகளை இறந்துட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற செய்தியை சாது சொல்கிறாங்க. சாது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த இஸ்ரேல் அமெரிக்காக்காரனுடைய நடவடிக்கை தானே. இதனால தாங்க இவனை இன்றைக்கி உலகமே எதிர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி பல பேர் வந்துடுவாங்க. என்னென்னா, நீங்கள் பொண்டாட்டி மேலே பாசமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறவங்களாம் யார் தெரியுமா, எந்த வகையில் தெரியுமா, பொண்டாட்டியை கட்டி விட்டு நடுத்தருள் அப்படியே விட்டுட்டு ஒடியாந்து வந்தவங்க தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. டேய் உங்களை மாதிரி நாங்கள் கிடையாதுடா, முட்டாள்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மனைவி மேலே உண்மையிலே அன்புள்ளவங்க தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, உங்களை சிறந்தவர் யாருன்னா உங்கள் மனைவியோட சிறந்தவரே உங்களை சிறந்தவன் சொல்லி தந்தாங்க. அதனால நம்ம அப்படி இருக்கிறோம். அதே சமயம் இந்த நான் திருமணம் அதிகமாக பண்ணிக்கிறத இஸ்லாம் எப்படி சொல்லுங்கிறதே நம்ம தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா, பாய் 4 திருமணம் பண்ணிக்கிறான், அப்படி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே 4 திருமணம் பண்ணலை. ஆனால் தேவை இருக்கிற ஒருத்தர் 4 திருமணம் பண்ணால் தப்பு இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அதை வப்பாட்டி மாதிரி வச்சுக்க முடியாது. அந்த பெண்ணுக்கான சம உரிமையை கொடுக்கணும். இந்த மனைவிக்கு என்ன கொடுக்குறியோ அதை அந்த மனைவி கொடுக்கணும். அப்படி இருந்தால் முடிச்சுக்கன்னு சொல்லுது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன தெரியுமா, விதவைகளுக்கு வாழ்வு கொடு. அது ஏஜ் வரம்பெல்லாம் பார்க்காத. உன்னுடைய தூதர் நபி எப்படி இருந்தாங்க, வயதுக்கு மூத்தவங்க தானே பெரும்பாலும் திருமணம் செஞ்சாங்க, அப்படி கூட நீ செஞ்சுக்க அப்படிங்கிறத இஸ்லாம் வலியுறுத்துது. இது விதவைகளுக்கான வாழ்க்கையாக இஸ்லாம் சொல்லித்தருது. அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கே தவிர உன்ன மாதிரி நடுத்தரில் விட்டுட்டு நாங்கள் ஒடியார நிலைமையில் இறைவன் எங்களை வைக்கலை, இறைவன் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்கிறது சங்கிகளுக்கு சொல்கிற செய்தி. இது மாதிரியான முக்கியமான பல செய்திகளை களத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் நிலவரத்தை வீடியோட ஆதாரத்தோட பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள் பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.